இன்றைக்கி சிம்பிளாக எப்படி ஆம்லேட் செய்யலான்னு பார்க்கலாங்க. அவிச்ச முட்டை தனியாக செஞ்சுருக்கோம். அடுத்து ஆம்லேட்டும் செஞ்சுருக்கோங்க. சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஆம்லேட் செஞ்சேங்க. இது ரொம்ப ருசியாக இருந்ததுங்க. இப்படி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் தாங்க எடுத்துருக்கேன். இது பெரிய வெங்காயத்துலேயே சைஸ் சின்னதாக இருந்ததுங்க. அது தாங்க எடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் சின்ன வெங்காயம் அதிலே கட் பண்ணி பாதி அளவு மட்டும் போட்டுக்கலாங்க. வரமிளகா, ஒரு வரமிளகா, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளிங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இது கூடவே ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நுர வர அளவுக்கு முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு முட்டை நல்லா பொங்கி நல்லா வருங்க. நல்லா அடித்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரம் வந்துருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம அடிச்சு விட்றோமோ அந்தளவுக்கு முட்டை நல்லா உப்பி நல்லா பொங்கி வருங்க. அடுத்து தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானது நம்ம கலக்கி வச்சுருக்க இந்த முட்டையை சேர்த்திக்கலாங்க. முட்டையை சேர்த்தி அடுப்பு தீ கம்மியாக வச்சுக்கலாங்க, வேகட்டும். தக்காளி வேணுன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆப்ஷன் தாங்க தக்காளி. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. நம்மளுக்கு சுவையான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆம்லேட் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி வேணுன்னா சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க. அவங்கவுங்க விருப்பந்தாங்க. ரசம் வச்சுருந்தவங்க ரசத்துக்கு கடிச்சிக்கிறக்க நாங்கள் ஆம்லேட் செஞ்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.